வணக்கம். நாங்கள் வந்து தூத்துக்குடி காமாட்சி அம்மன் கோயில் தெருவிலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி வந்து தைப்பொங்கல். காலையிலே எழுந்திரிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு நம்ம சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் வைப்போம். இங்கே எங்கள் தெருவில் வந்து ரொம்ப விசேஷம். எல்லாருமே வந்து ரோ ஹவுஸ் மாதிரி, ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு எல்லாருமே வைப்போம். ப்ளஸ் ஈவினிங்கும் வந்து நாங்கள் வந்து அம்மன் கோவில் இருக்கிறதுனால நாங்கள் அம்மன் கோவிலுக்கும் வந்துட்டு பொங்கல் வைப்போம். அதே மாதிரி வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் மோஸ்ட்லி இங்கே வந்து யாருமே இங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ ஊர்லேருந்து வந்து பொங்கல் அன்றைக்கி மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. வந்து பொங்கல் வச்சுட்டு அடுத்து எல்லோரும் கேதர் பண்ணுறது, ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறது, அது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பொங்கல் வந்து ரொம்ப முக்கியம். எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கே வந்துடுவோம். நாங்கள் இந்த ஊர் தான். அது போக வந்துட்டு இந்த வருஷம் வந்து ஃப்ளட்டு தூத்துக்குடியில் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. இந்த தை பொங்கல் இந்த வருஷ பிறப்பு அதுமா வந்துட்டு இந்த மாதிரி வந்து இன்னொரு சூழ்நிலை வந்து எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்றத நினச்சி நம்ம எல்லாருமே வந்துட்டு ப்ரேயர் பண்ணி வந்துட்டு இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சென்னையிலேருந்து வந்திருக்கோம் பொங்கல் செலிப்ரேஷனுக்காண்டி. இங்கே வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் அந்த தேங்க்யூ சொல்கிற மாதிரி இருக்கும். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். தூத்துக்குடியில் இதை ஃபஸ்ட்டு டைம் பொங்கல் கொண்டாடுறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சென்னையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு பொங்கல் கொண்டாடுவோம் செய்வோம். பட் இங்கே வந்து வெளியே எல்லாரும் உட்காந்து பொங்கல் வைக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லாவும் இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.